வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசானுடைய 23வது தவணைத் தொகை எப்பொழுது உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும், இது குறித்து சில முக்கியமான தகவல்கள் வந்திருக்கு. இதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிஎம் கிசான் 2026க்கான 23வது தவணை தேதி பட்டியல், பணம் செலுத்தும் தேதிகள் மற்றும் நிலை சரிபார்ப்பு. பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா 23வது தவணை பிரதம மந்திரியோடைய கிசான் சம்மன் நிதி யோஜனா என்று அழைக்கப்படுகிறது. இது விவசாயிகளுக்கு நிதி உதவி மற்றும் ஒரு மத்திய அரசு திட்டமாகும். இந்த திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகள் ஒரு ஆண்டுக்கு 6000 குறைந்தபட்ச ஆதரவாக பெறுகிறார்கள். குறைந்தபட்ச ஆதரவாக 3 தொடர்ச்சியான தவணைகளில் பெறுகிறார்கள். ஒவ்வொரு தவணையிலும் 2000 பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் நேரடியாக மாற்றப்படும். பிஎம் கிசான் 23வது தவணை தொகை 2026 ஜூலை இல்லைனா ஆகஸ்ட் மாதத்தில் வெளியிட திட்டமிட்டிருக்காங்க. விவசாயிகள் தங்கள் மொபைல் எண், ஆதார் எண் இணைக்கப்பட்டுள்ளதா, வங்கி கணக்கு செயல்பாட்டில் உள்ளதா மற்றும் இகேஒய்சி சமீபத்திய தகவலுடன் புதுப்பிக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்ய வேண்டும். பிஎம் கிசான் விவசாயிகளுக்கு இகேஒய்சி கட்டாயமாகும். ஓடிபி அடிப்படையிலான இகேஒய்சி பிஎம் கிசான் இணையதளத்தில் கிடைக்கிறது அல்லது அருகில் உள்ள சிஎஸ்சி சென்டருக்கு சென்று நீங்கள் புதுப்பித்து கொள்ளலாம். விவசாயிகள் வசதிக்காக பயனாளிகளின் பட்டியல் மற்றும் நிலை பயோமெட்ரிக் தகவல்களை புதுப்பிக்க நேரடி இணைப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதில் தான் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா 2018ஆம் ஆண்டிலிருந்தே தொடங்கப்பட்டது. இந்தியா முழுவதுமே இதில் விவசாயிகள் பயன்படுறாங்க. அதிகாரப்பூர்வ இணையதளம் pmkisan.gov.in. இந்த இணையதளத்தில் தான் நீங்கள் எல்லாமே விவசாய கார்னர் போர்ட்டல்லேருந்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிஎம் கிசான் சமநிதி யோஜனாவுடைய குறித்த நிலை விவரங்கள் என்னென்ன? ஸோ விவசாயிகள் தங்கள் உள்நிலை விவரங்களை பயன்படுத்தி அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா பயனாளிகளின் நிலையை சரிபார்க்கலாம். இதன் மூலம் விவசாயி தவணை தொகை பெற தகுதியானவரா இல்லையா அப்படின்றத இங்கே பார்த்து கொள்ள முடியும் அப்படின்றத குறிப்பாக சொல்கிறாங்க. ஸோ பயோமெட்ரிக் தகவல்கள் ஏதேனும் புதுப்பிப்பு தேவையா என்பதை உறுதி செய்யப்படுகிறது. அந்த நிலை பக்கத்தில் விவசாயிகள் பின்வரும் விவரங்களை சேர்க்கப்பட வேண்டும். ஸோ விவசாயினுடைய பெயர், பதிவு எண், ஆதார் எண், கைபேசி எண், மாநிலத்தின் பெயர், மாவட்டத்தின் பெயர், துணை மாவட்டம், தாலுகா, கிராமத்தின் பெயர், வங்கி கணக்கு விவரங்கள், ஐஎஃப்எஸ்சி குறியீடு, பயனாளிகளின் நிலை, இகேஒய்சி நிலை, நில விதைப்பு நிலை, தவணை செலுத்தும் நிலை, பணம் செலுத்தும் தர தேதி, பண பரிவர்த்தனை குறிப்பு எண், தகுதி மற்றும் தகுதி இன்மை நிலை, நிராகரிப்பு காரணம் பொருந்தினால் பெறப்பட்ட மொத்த தவணைகள், பிரதம மந்திரியின் திட்டத்தின் பெயர், என்ன திட்டத்தில் வாங்குறீங்க அப்படின்றது. பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகை பட்டியலை விரைவில் வெளியிட போகிறாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா போலியானவர்கள் இதில் வாங்கிட்டு இருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி போலிகளை கண்டறிந்து இதில் முக்கியமான தகவல்கள் சிலருக்கு மட்டுமே கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. போலிகள் யாராவது இருந்தாங்கன்னா அவளை உடனடியாக நீக்கம் செய்ய போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதுதான் பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகை எப்பொழுது வெளியாகும் அப்படின்ற மாதிரி சில கட்டுரைகள். ஸோ கண்டிப்பாக பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகையை பெற தயாராகி கொள்ளுங்கள். இகேஒய்சி பயோமெட்ரிக் ஏதாவது பெண்டிங்கில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்காது. ஃபார்மர் ஐடி கட்டாயமாக வாங்கி வச்சுக்கோங்க. இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு விளக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.